ஹலோ கைஸ், ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கான டியூட்டோரியல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது நான் ரொம்ப சிம்பிளான ஒரு லுக்குன்னு சொல்ல மாட்டேன். லைக் மேக்கிங் ப்ராசஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் தாண்டி ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான டக்குன்னு ரெடி ஆகிற மாதிரியான ஒரு லுக்காக இருக்க போது. அண்ட் என்னுடைய இந்த டுவல் டோன்டு குர்த்தா டாப்பு கலருக்கு வந்துட்டு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக்காக இருக்க போகுது. ஸோ நான் எப்படி இந்த மாதிரியான ஒரு கலருக்கு வந்துட்டு ஒரு வைனிஷ் மஜந்தா பர்ப்ளி ட்ரெஸ் கலருக்கு இந்த லுக் கிரியேட் பண்ண என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண அப்படின்ற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஸ்கின் ப்ரெப் பண்ணியாச்சு ஆல்ரெடி. லைக் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் போட்டாச்சு. மேப்ளினோட ஃபிட் மீ ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்கக்கூடிய ப்ரைமர். ஸோ இது வந்துட்டு ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் என்னுடைய ஆயிலி ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப சூப்பர் ஆயிலியாக வந்து தெரியாமல் அந்த ஆயிலினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்கப்பும் வந்து அழகாக என்னுடைய முகத்தில் வந்து செட் ஆகியிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அடுத்தது ஆரஞ்சு கன்சீலர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு என்னுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டிஸ்கலரேஷன்ஸ்லாம் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணும். ஆரஞ்சு ரெட்டிஷ் கலர் கரெக்டாக ஃப்ரம் எல்லைகள் எடுத்து கண்ணி கீழே நெத்தி வாய் சுற்றி இருக்க ஏரியாலாம் போட்டு கையால் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மினிமலான அமௌண்ட் வந்து போதும். அடுத்தது லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். மார்ஸோட ஒரு டிரான்ஸ்லூசன் பவுடர். இது ரொம்ப கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் மேட்டிஃபை மட்டும் பண்ணிக்கிறேன். அந்த மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் ப்ரைமரோட ஈரம்லாம் என் முகத்தில் இருக்கக்கூடாதுன்ட்டு. இது உங்களுக்கு ஆயிலி டு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ட்ரை அண்ட் நார்மல் ஸ்கின் ஆளுங்க பண்ண வேணாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்னுடைய ஃபவுண்டேஷன் அழகாக உட்காரும். ஃபவுண்டேஷனுடைய கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆயிலினஸ் சீக்கிரமாக வெளில எட்டி பார்க்காது. அண்ட் ஃப்ளாலஸான ஃபினிஷ் கொடுக்கும். மேப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸ்பைசி ப்ரௌன் ஷேட். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு. இந்த ஸ்பஞ்ச் வந்து ரெனே காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. ஸோ இது எனக்கு ப்ராடக்ட்டுமே ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு லைட் லேயர் ஆஃப் பவுடர் வச்சு நான் பண்ணதுக்கப்புறம் நிறைய பவுடர் போட்டிங்கன்னா செம கேக்கியாக தெரியும். ப்ளீஸ் அதையும் நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்து கம்மியாக அப்ளை பண்ணிவிட்டு கம்மியாக உங்கள் முகத்தில் வந்துட்டு பில்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பவுடர் ப்ராடக்ட்ஸ். அடுத்தது மேப்ளின் ஃபிட்மியோட கன்சீலரே எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப வெர்சடைலான ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மேப்ளின். பேஸ்க்கு வந்துட்டு டீசெண்டாக இருக்கும். டஸ்கி ஸ்கின்னுக்கும் சூட் ஆகிற மாதிரி 50 ஷேட் எடுத்து என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவை வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கன்சீல் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுன்ட்டு ஒரு மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர் எடுத்து அந்த ஆல்ரெடி போட்ட கன்சீலருக்கு கீழே கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மூக்கு அண்ட் நெத்தி ஏரியாவில் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ணோட டேரக்ட் அண்டர் ஐ ஏரியா ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னா என் கண் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு ஷேடோ மாதிரி இருக்கணும். அது வெல் கன்சீல்டாகவும் இருக்கணும். அப்படின்றதுனால ஒரு ப்ராப்பர் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட் எடுத்து என்னுடைய அண்டர் ஏரியாவை கன்சீல் பண்ணிட்டு அதுக்கும் கீழே இருக்க ஏரியாவை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். திருப்பி அதே பவுடர் எடுத்துக்கிறேன். அதே பவுடர் எடுத்து ஒரு ட்ரை ஸ்பஞ்ச் பவுடர் ஸ்பஞ்சில் இந்த பவுடரை நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். பேக்கிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் செட்டிங் தான். நல்லா அமுத்தி விடுறேன் என்னுடைய ஸ்கின்ல. மொத்த ஈரத்தையும் வந்துட்டு இந்த லூஸ் பவுடர் உறிஞ்சிடணும். அந்த மாதிரி நான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விடுறேன். முக்கியமாக அந்த கன்சீல் பண்ண ஏரியாஸ் தான் வந்து நான் டார்கெட் பண்ணுறேன். அப்புறம் என்ன பவுடர் ஸ்பஞ்சில் மீதி இருக்கோ அது மட்டும் மீதி ஏரியாவுக்கு போகுது. அப்புறம் நான் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். மேக்கப் ரெவல்யூஷனோட சூப்பர் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஃபேவரட்டான ப்ரான்சர். ரீசெண்ட் டைம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் நல்லா இருக்குது. பிக்மெண்டேஷன் நல்லா இருக்குது. ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. எனக்கு வந்து என்னுடைய கழுத்து அண்ட் பாடி கலரை மேட்ச் பண்ணுறது ப்ரான்சராக தான் இருக்கும் ஃபேஸோட. ஸோ அதனால் நான் ப்ரான்சரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக என்னுடைய மேக்கப் ரொட்டீனில் வச்சுப்பேன். ஃபேஸோட சைட்ஸ் ஜாலை நெத்தி மூக்கில் கொஞ்சம் தான் பண்ணுவேன். மூக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை நான் தனியாக கான்டோர் அப்படின்னு பண்ணேன்னா இன்னும் அதனுடைய ஷேப் டிஃபைண்டாக தெரியும். எனக்கு அந்த ரிசல்ட் பிடிக்காது. மைல்டாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு ஷேடோ மட்டும் கொடுக்கறதுக்காக சைட்ஸில் கொஞ்சோண்டு ப்ரான்சர் போட்டப்போ அடுத்து ப்ளஷ்க்கு வந்து ஃபேஸ் கனடாலேருந்து ஒரு பிங்க் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். பிங்க் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய அவுட்ஃபிட்டில் ஒயின் பர்பிள் பிங்க்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிங்க் கலர் ப்ளஷை சார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னோட ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐலைனர் ப்ளஸ் ஐப்ரோ கிட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் பவுடர் ப்ராடக்ட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது மறுபடியும் என்னுடைய அண்டர் ஏரியாவை பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த மேப்ளினோட காம்பேக்ட் வச்சு ஒரே ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். ஐஷேடோக்கு வந்து மார்ச்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட். இதில் வந்து என்னோட ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து கலர்களும் இருந்த ஒரு காரணத்தினால இந்த பேலட் நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட் லைலாக்கி பர்பிள் ஷேட் அதை எடுத்து என்னுடைய லிப்ஸ் ஃபுல்லாக நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு மஜந்தா பிங்க் ஷிமர் ஷேட் அதை எடுத்து அந்த லைலாக் மேலே பிளேஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு டுவல் குரோம் கலர் அப்படின்றதுனால எனக்கு வந்து எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வேணும் அப்படின்ட்டு. அண்ட் ஐ ரியலி லவ் த ரிசல்ட் பிகாஸ் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்ததும் இந்த மாதிரி ஒரு பேலட் இருந்ததே நான் போய் எடுத்தேன். அது ரொம்ப அழகாக வந்துட்டு எனக்கு செட் ஆனது வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. அதுலேயே ஒரு லைட் சாஃப்ட் பிங்கி லைலாக் கலர் ஒன்று இருக்குது. அதை எடுத்து கொஞ்சமாக அது மேலே போட்டுக்கிறேன். ஸோ 3 கலர்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். 4வது ஒரு மேட்
டார்க் ப்ரௌன் ஷேட். அதை எடுத்து என்னுடைய அவுட்டர் வீல பிளேஸ் பண்ணி டிரான்சிஷன் ஏரியாலையும் கொஞ்சமாக போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணி விடுறேன். அது எல்லாத்தையும் டை அப் பண்ணுறதுக்காக, தனியாக பிளண்ட்டாக நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் எனக்கு டெஃபினட்டாக இது டர்ன் ஆன விதம் ரொம்ப பிடிச்சது. லைக் இந்த ட்ரெஸ்ஸுக்குன்னே செஞ்ச ஒரு ஐ ஷேடோ பேலட் மாதிரி, இந்த ஐ ஷேடோ பேலட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் போட்டே ஆகணும், இதில் இருக்க கலர்ஸ்ன்ற மாதிரி எனக்கு வந்து செட் ஆச்சு, ஃபீல் ஆச்சு. ஐ ரியலி லவ் த ரிசல்ட். ஸோ இதை வந்து நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எல்லா கலர்ஸும் வந்து சீம்லெஸ்ஸாக வந்து தனித்தனியாக வந்து தெரிஞ்சிடக்கூடாது, சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகியிருக்கணும் அப்படின்றதுனால நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அதே மேட் ஷேடை என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் நான் வந்து கொஞ்சமாக ஒரு குட்டி பென்சில் ப்ரஷ் வச்சு போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மனசு திருப்தி ஆகிற வரைக்கும் நான் வந்து பிளெண்டிங் வேலை மட்டும் செமையாக பண்ணிக்கிறேன். காஜல் எடுத்துக்கிறேன், சுகரோட ஒரு ஷிம்மர் சார்கோல் காஜல். அதை வந்து எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன்லேயும் கொஞ்சோண்டு லோவர் லேஷ் லைன் அந்த முடி இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து நான் போட்டுக்கிறேன். எனக்கு காஜல் அந்த மாதிரி ஒரு லுக் இருந்தால் வந்து பிடிக்குது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் என்னுடைய ஐஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி போட்டு நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, இது பேர் தெரியல, ஏதோ சம்திங் வால்யூமைசிங் மஸ்காரா. நான் லிங்க்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா என்னுடைய லேஷஸில் கோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் எதுவும் ஃபால்ஸீஸ்லாம் ஓட்டல, பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைம்க்குலாம் வீட்டில் வந்துட்டு ஏதாவது மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் மோஸ்ட்டாக வந்து ஃபால்ஸீஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன், அவாய்ட் பண்ணிவிடுவேன். இன்ஃபேக்ட் டுட்டோரியல்ஸ் அண்ட் வேறு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் நான் மட்டும்தான் நான் வந்துட்டு ஃபால்ஸீஸாக ப்ரிஃபர் பண்ணுவேனே. ஸோ அதை தவிர்த்து இது வந்து கேஷுவலான ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால ஜஸ்ட்டு மஸ்காரா. அப்புறம் கண்டிப்பாக அந்த ஃபெஸ்டிவிட்டி க்ளோவுக்கு வந்துட்டு நமக்கு அந்த ஹைலைட்டர் வேணும். வேறு யார், நமக்கு நம்ம Maybelline தான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த ஒரு விஷயத்தில். அந்த மாஸ்டர் க்ரோம் மோல்டன் கோல்டு எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஃபேஸை. லிப்ஸ்க்கு வந்துட்டு எஸ்ப்ரெஸோ ப்ரௌன் ஃப்ரம் மாமா எர்த் இதை எடுத்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அது இருந்தது, நான் ஏதோ ஒரு ரீலோ என்னமோ எடுக்கணுன்ட்டு அந்த லிப்ஸ்டிக்கை போட்டிருந்தேன். அப்படியே இதோடய மெயின்டைன் பண்ணிவிட்டேன். அந்த லுக்குக்கு வந்து அழகாக இருந்ததுனால அதே இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மாமா எர்த்தோட ஒரு கோல் பென்சில் எடுத்துக்கிறேன், இது ப்ரௌன் கலர் கோல் பென்சில். அதை எடுத்து நான் லைன் பண்ணிக்கிறேன். எஸ், கோல் பென்சிலாக இருந்தாலும் நீங்கள் லிப் லைனராக யூஸ் பண்ணிக்கலாம், கோல் பென்சிலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம், கான்டோராக யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் உங்களுக்கு செட் ஆகும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மல்டி பர்பஸ் பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக் போட்டேன், ஐலைனர் போட்டேன், மறுபடியும் லிப்ஸ்டிக் அதுக்கு மேலே டாப் பண்ணி எல்லாத்தையும் பிளெண்டட் ஆக்கிக்கிறேன், பொட்டு வச்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக செட்டிங் மிஸ்ட், Maybellineோட ஃபிட் மீ செட்டிங் மிஸ்ட். இதை வச்சு நல்லா என்னுடைய முகத்தில் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வித் தட் லுக் இஸ் டன். ஸோ இதான் இந்த தீபாவளிக்கு நான் கிரியேட் பண்ணுற லுக். தீபாவளி ஒன் ஆஃப் தி அவுட்ஃபிட்ஸ் இது. நான் சீக்கிரமாக என்னுடைய தீபாவளி கலெக்ஷன் அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன், ஒரு ஹால் வீடியோ. வெரி எக்ஸைட்டட் ஃபார் தீபாவளி பிகாஸ் என்னன்னு தெரில, திஸ் இயர் இட்ஸ் லைக் ஓகே தீபாவளி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வீக்கெண்டில் வருது. அந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வருஷம் அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறவங்க வந்துட்டு ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. மை ஹார்ட்டி விஷஸ் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஜாலியாக பட்டாசு வெடிங்க, சேஃபாக பட்டாசு வெடிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.